நதியூருங்கிற கிராமத்துல 2 நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க பேரு மகேஷ், கோபால். மகேஷ் ரொம்ப ரொம்ப சோம்பேறி. வேலை செய்யவே பிடிக்காது. ஆனா கோபால் நல்ல கடுமையான உழைப்பாளி. கோபால் ஒரு வேலையை எடுத்து செய்ய ஆரம்பிச்சா முடிக்காம விடமாட்டான். அவங்க 2 பேரும் பெரிய ஜமீன்தார் கிட்ட இருந்து வயல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஜமீன்தார் பேர் அன்பு. ஒரு நாள் மகேஷும் கோபாலும் சீக்கிரமா பொழுது விடிஞ்சதும் அந்த ஜமீன்தார் வயலுக்கு மாட்டை கூட்டிட்டு போனாங்க. வயலுக்கு போனதும் கோபால் எப்பவும் போல உற்சாகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஆனா இங்க மகேஷோ மாட்டை மரத்துல கட்டி போட்டுட்டு ஒரு துண்டை விரிச்சு மரத்தோட நிழல்ல படுத்து தூங்கினான். அத கோபால் பாக்குறான். பார்த்து அவனை எழுப்புறான். ஏய் மகேஷ், நீ தினமும் வேலையே பார்க்காம ஓம் பாட்டுக்கு துண்டை விரிச்சு தூங்கிட்டே இருக்க. என்னாச்சு உனக்கு? உண்மையை சொல்லு. என்னத்தை சொல்ல கோபால், நான் நைட்டு நல்லா தூங்கினாலும் காலையில் எந்திரிச்சா ஒரு மாதிரி அசதியாக இருக்கு. உடம்புல ரத்தமே இல்லாத மாதிரி சோர்வாக இருக்கு கோபால். சில நேரத்தில் எனக்கு மயக்கம் கூட வருது கோபால். என்னடா சொல்கிற? அப்போ வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே? ஏன் வயலுக்கு வந்து உடம்ப கஷ்டப்படுத்துற? இல்லை கோபால், உனக்கே தெரியும், என் வீட்டில் நான் மட்டும்தான் சம்பாதிக்கிறேன். நானும் வீட்டில் இருந்தால் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படணும், குடும்பம் நடத்த முடியாது. அதான் வேலைக்கு வந்தேன் கோபால். கவலைப்படாத மகேஷ், எந்த பிரச்சனையும் இல்லை. நீ என் நண்பேண்டா. உனக்காக நானே உன் வேலையை சேர்த்து பார்க்குறேன். நீ உடம்ப பார்த்துக்கோ. மகேஷ் தந்திரமா கோபாலோட நல்ல குணத்தை பயன்படுத்தி நல்ல வேலை வாங்குறான். அவனுக்கு நல்லாவே தெரியும் எப்படி சொன்னா கோபால் நம்புவான்னு, என்ன சொன்னா வேலை நடக்கும்னு. அதனால தான் அப்படி ஒரு பொய் சொல்லி எல்லா வேலையும் கோபாலை செய்ய வைக்கிறான். கோபாலும் சாயங்காலம் வரை அவனோட வேலையும் பார்த்துட்டு மகேஷ் வேலையும் பார்த்தான். வயல்ல எல்லா வேலையும் முடிச்ச அப்புறம் மாட்டை சுத்தமா குளிப்பாட்டிட்டு அவனும் குளிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம்னு வரான். அப்போ மகேஷும் தூங்கி எழுந்திருச்சு கீழே இருந்த மண் சேறு எல்லாம் எடுத்து அவன் மாட்டுக்கும் அவன் மேலையும் தடவி நிற்கிறான். கோபாலுக்கு ஒண்ணுமே புரியல. ஏ மகேஷ், பாரு, உன் உடம்பெல்லாம் ஒரே ஷேரா இருக்கு. அது அது ஒன்றுமில்ல கோபால், வா நம்ம வீட்டுக்கு போகலாம், நேரமாச்சு. மகேஷ் சமாளிச்சு கோபாலை கூட்டிட்டு போறான். போற வழியில முதல்ல கோபால் வீடு தான் இருக்கும். அதுகிட்ட போனதும் மகேஷ் கோபாலை விட்டுட்டு நேரா ஜமீன்தார் வீட்டுக்கு போய் தான் ரொம்ப வேலை செஞ்சு வந்த மாதிரி நடிக்கிறான். ஐயா, இன்னைக்கு வயல்ல நிறைய வேலை. இந்த வெயில் ரத்தத்தை உறிஞ்சி எடுக்குதுங்க ஐயா. ஆமாம், ஆனாலும் நீ வயல்ல கடுமையாக வேலை செய்யறது ரொம்ப சந்தோஷம். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஜமீன்தாருக்கு மகேஷ் பொய் சொல்றான்னு கண்டுபிடிக்க முடியல. ஜமீன்தார் நினைச்சாரு மகேஷ் மட்டும்தான் ரொம்ப நல்ல வேலைக்காரன், கோபால் சுத்த சோம்பேறின்னு. ஏன்னா எப்பவுமே கோபால் தான் வயல்ல என்ன பண்றோம், எவ்வளவு வேலை செய்யறோம்னு ஜமீன்தார் கிட்ட சொல்லி வெளிக்காட்டுனதே இல்லை. அதனால ஜமீன்தார் தன்னோட சமையல்காரனை கூப்பிடுறாரு. பாருவேலு, மகேஷ் கடினமான உழைப்பாளி. அவனுக்கு நல்லா சாப்பாடு கொடுத்து பார்த்துக்கோ. என்ன வேணுமோ அவனுக்கு கொடு. ஜமீன்தார் சமையல்காரன் வேலு கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. சமையல்காரன் வேலு மகேஷுக்கு நல்ல விருந்து சாப்பாடு கொடுக்கறான். இந்த கோபாலுக்கும் சரியான சாப்பாடு கூட இல்லை. அவன் எப்பவும் ஜமீன்தார் கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டான். தான் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவன்னு கூட சொன்னதில்லை. ஆனா ஒரு நாள் கோபால் ஜமீன்தார் வீட்டுக்கு போனான். ஜமீன்தார் வீட்டில் மகேஷுக்கு நல்ல விருந்து சாப்பாடு கொடுக்கறதும் அவன் சாப்பிட்றதையும் பார்த்தான் கோபால். என்ன இது அநியாயமா இருக்கு? மாடு மாதிரி உழைக்கிற எனக்கு சராசரி சாப்பாடு கூட கிடைக்கல. ஆனால் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு வயலில் தூங்குறவனுக்கு எப்படி ஜமீன்தார் நல்ல சாப்பாடு போடுறாரு? இதை நினைச்சு கோபால் மனசு நொந்து போச்சு. இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்காங்கன்னு அவனுக்கு இப்பதான் புரியுது. அதை பார்த்த மகேஷ் எழுந்து கோபால் கிட்ட பொய் சொல்ல போறான். கோபால், நீ வயல்ல என்ன நடக்குதுன்னு ஜமீன்தார்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. எனக்கு இப்போதான் நல்லா புரிஞ்சது. நீ நட்புங்கிற பேரில் என்னை ஏமாற்றி உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சு உன் வேலையை வாங்கிக்கிட்டு அதை நீ செஞ்ச மாதிரி ஜமீன்தார்கிட்ட பாராட்டு வாங்கிக்கிற. கோபால், நீ எதையாவது ஜமீன்தார்கிட்ட சொன்ன அது உனக்கு நல்லதில்லை. சரி, நான் எதுவும் சொல்லலை. ஆனால் உண்மையை மறைக்க முடியாது. ஒரு நாள் அவரே அதை கண்டுபிடிப்பாரு. அப்போ என்ன வேடிக்கை நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாரு கோபால்.
கோபால் அப்படி சொன்னதும் மகேஷ் அவன் வீட்டுக்கு அப்படியே நினைச்சு சந்தோஷமா போயிட்டான். நைட்ல உண்மையா உழைக்கிறதால கோபால் நிம்மதியா தூங்கினான். ஆனா மகேஷ் சரியா வேலை செய்யாததால தூக்கம் வராம இருந்தான். அடுத்த நாள் காலையில மாட்டை ஓட்டிட்டு வயலுக்கு போனான். அங்கே ஜமீன்தார், என்னாச்சு மகேஷ், நைட்டு தூங்கலையா? ஆமாங்க ஐயா, என்னன்னு சொல்ல, நாள் முழுக்க வயலில் வேலை செஞ்சுட்டு வந்து ராத்திரி படுக்க போனால் ஒரே கொசுக்கடிங்க ஐயா. மகேஷ் ஜமீன்தார் கிட்ட சொன்னதும் மகேஷோட அந்தஸ்து இன்னும் கூடிருச்சு. ஜமீன்தார் அவனை அவரோட வீட்டில் தங்க சொன்னாரு. மகேஷோட வாழ்க்கை இப்படியே போச்சு. அவனும் எப்பவும் போல காலையில மாட்டை கட்டிட்டு வயலுக்கு தினமும் போவான். அப்புறம் வழக்கம் போல மரத்துக்கடியில நல்லா தூங்குவான். கோபால் எப்பவும் போல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உண்மையா வயல்ல வேலை பார்த்தான். ஒரு நாள் மகேஷ் சாப்பிடும்போது சாப்பாட்டை வீணாக்குறத சமையல்காரன் வேலு கவனிச்சு பார்த்தான். மகேஷ், கொஞ்ச நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ சாப்பாட்டை வீணாக்குற. நீ உனக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் வாங்கிக்கோ, கோபாலுக்கு அது கூட கிடைக்கல. இவன் ஏன் இவ்ளோ வீணாக்குறான்னு கோபம் வந்துச்சு. வேலுக்கு மகேஷ் மேல ஒரு சந்தேகம் வந்துச்சு. அவன் உடனே போய் அந்த ஜமீன்தார் அம்மா கிட்ட சொன்னான். அந்த ஜமீன்தார் மனைவி ஜமீன்தார் கிட்ட ராத்திரியே மகேஷ் பத்தி சொன்னாங்க. ஏங்க, நீங்க வயலுக்கு கண்டிப்பா போய் கோபாலும் மகேஷும் என்ன பண்றாங்க, எப்படி வேலை பார்க்கறாங்கன்னு பாருங்க. அவங்க மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். அட லட்சுமி, திடீர்னு என்னம்மா சொல்கிற நீ? என்ன காரணம், ஏன் திடீர்னு ஜமீன்தார் கேட்டதும் உடனே எதுக்காக சந்தேகம் வந்ததுன்னு ஜமீன்தார் மனைவி எல்லாத்தையும் சொன்னாங்க. அப்புறம் ஜமீன்தாரும் அவர் மனைவி சொன்ன மாதிரி அடுத்த நாள் யாருக்கும் சொல்லாம வயலுக்கு போனாரு. வயல்ல கோபால் மட்டும் வியர்வை சிந்தி உழைக்கிறத பார்த்தாரு. மகேஷ் அங்க எங்கன்னு தேடுறாரு. ஆனா அவன் வயல்ல எங்கேயுமே இல்லை. கொஞ்சம் தள்ளி குளத்துக்கிட்ட இருக்கிற மரத்துக்கு கீழே துண்டை விரிச்சு நல்லா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தாரு. அவருக்கு அதை பார்த்ததும் ரொம்ப கோபம் வருது. ஆனா அங்க ஒன்னும் சொல்லாம வீட்டுக்கு திரும்பிட்டாரு. வீட்டுக்கு போனதும் நடந்த முழு கதையும் கோபமா அவர் மனைவி லட்சுமி கிட்ட சொல்றாரு. கோபால் கடுமையாக உழைச்சும் அவனுக்கு நான் அநியாயம் பண்ணிட்டேன். ஆனால் ஒன்றும் பண்ணாதவனுக்கு எல்லாமே பண்ணியிருக்கேன். உண்மை என்னன்னு தெரியாமல் இப்படி பண்ணிட்டனே, என்னை நினைச்சாலே ச. ஏங்க, சரி விடுங்க. இனி நீங்க கோபாலுக்கு சம்பளம் அதிகமாக்கி வேற வேலை கொடுங்க. இனி வயல்ல கஷ்டப்பட வேண்டாம். ஜமீன்தார் அவர் மனைவி பேச்சை கேட்டு சாயங்காலம் வரை காத்திருந்தாரு. மகேஷும் கோபாலும் வயல்ல இருந்து திரும்பினதும் ஜமீன்தார் மகேஷை கூப்பிட்டாரு. ஆர்வத்தோட மகேஷும் கிட்ட வந்தான். மகேஷ், நீ உள்ளே இரு. மகேஷுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. மகேஷ் அந்த ரூம்குள்ள போனதும் ஜமீன்தாரும் அங்க கோவமா வந்தாரு. மகேஷ், உனக்கு ஒரு வேலை. நீ கோபாலுக்கு சந்தனம் எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி குளிப்பாட்டி நல்ல ட்ரெஸ் போட்டு இங்கே அவனை கூட்டிட்டு வா. நான் நாள் முழுக்க உழைச்சிட்டு கோபாலுக்கு நான் எண்ணெய் தேய்க்கணுமா? ஏங்க ஐயா? ஆமாம் சோம்பேறி பயலே, நானே இன்னைக்கு வயலில் வந்து பார்த்தேன். நீ ஒன்றும் பண்ணாமல் தூங்கிட்டு தான் இருந்த. நீ ஒரு சோம்பேறி, பொய் சொல்கிறவன். முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா. ஜமீன்தார் மகேஷ வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டாரு. அதை பார்த்த கோபால் கண் கலங்கி போய் உடனே ஜமீன்தாரோட காலை பிடிச்சி ஓன்னு அழ ஆரம்பிக்கிறான். ஐயா வேண்டாம் ஐயா, நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் உங்கள் வயலுக்கு வேலைக்கு வந்தோம். அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா, அவன் திருந்துவான். ஜமீன்தார் கோபால் மகேஷ்காக கெஞ்சி சொன்னதுனால மட்டுமே மகேஷுக்கு இன்னொரு வாய்ப்பு ஜமீன்தார் கொடுத்தாரு. மகேஷ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கோபாலால் தான் நீ இங்கே வேலை பார்க்குற. இனிமே நேர்மையாக உழைக்கணும், இல்லைன்னா அடுத்த நிமிஷம் வெளியே அனுப்பிடுவேன். ஏன்பா கோபால், இனிமே நீ வயலில் வேலை பார்க்க வேணாம், என்னோட வரவு செலவு கணக்கை பாரு. ஜமீன்தார் சொன்னதை கேட்ட கோபாலுக்கு சந்தோஷமா இருக்கு. கோபாலுக்கு ஒன்று மட்டும் நல்லா புரியுது, நாம உண்மையா உழைச்சா நல்லது கிடைக்கும்னு. அதுக்கப்புறம் மகேஷும் தன் தப்பை உணர்ந்து நல்ல கடுமையா வயல்ல உழைக்க ஆரம்பிச்சான். மகேஷுக்கும் இப்போ புரியுது, யாராலையும் உழைக்காம முன்னேற முடியாதுன்னு. அதுக்கப்புறம் அவனும் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நல்லா உழைக்க ஆரம்பிச்சான்.